நாம எல்லாருமே சாதாரணமாக வரலாற்றை பத்தி நினைக்கும்போது அது ஒரு நேர்கோடு மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு நம்புறோம் இல்லையா? ஆமா, அதுதான் மனித இயல்பு. ஒரு பேரரசு உருவாகுது, அப்புறம் உச்சத்தை அடையுது, அப்புறம் வீழ்ச்சி அடையுது. இதுதான் வழக்கம். கண்டிப்பா. அதே மாதிரி தான் ஒரு மனிதன் பிறக்கிறான், வாழ்கிறான், பின்பு இறக்கிறான். மருத்துவத்துல கூட ஒரு உடைந்த எலும்ப எக்ஸ்ரே எடுத்து இதோ முறிவு அப்படின்னு தெளிவா காட்டிடலாம். எல்லாமே ஒரு லாஜிக் உள்ள அடங்கிடும்னு நம்ம நினைக்கிறோம். அந்த ஒரு நம்பிக்கை இருக்கிறதுனால தான் மனித குலத்தால ஒரு நிலையான வாழ்க்கைய வாழ முடியுது. கணக்கிடக்கூடிய விஷயங்கள்ல தான் நம்ம மூளைக்கு ஒரு பெரிய ஆறுதல் கிடைக்குது. ஆனா அந்த லாஜிக், அந்த விதிகள் எல்லாமே ஒரு மாயை, அதாவது அது ஒரு பொய் தோற்றம் அப்படின்னு யாராவது சொன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும்? நீங்க ஆன்மீகத்தோட ஆழமான பரிமாணங்களுக்குள்ள நுழையும் போது இந்த அறிவியல் எக்ஸ்ரே இயந்திரம் எல்லாம் உடைஞ்சு சுக்குநூறு ஆகிடும். உண்மைதான். பிறப்பு இறப்பு அப்படிங்கிற இருமைக்குள்ள உலகம் இயங்குது அப்படிங்கிறத நாம ஒரு விதியாகவே ஏத்துக்கிட்டோம். ஆனா அதை உடைக்கிற ஒரு விஷயத்தை பத்தி தான் நாம இன்னைக்கு பேச போறோம். கரெக்ட். இன்னைக்கு நம்மளோட இந்த ஆழமான தேடலோட நோக்கமும் அதுதான். நாம இன்னைக்கு யோகியின் சுயசரிதம் நூலோட 33வது அத்தியாயமான நவபாரதத்தின் மகாவதார பாபாஜி அப்படிங்கிற மூலப்பதிவுகளை பகுப்பாய்வு செய்ய போறோம். இத படிக்கும்போது என் மூளையே சற்று ஸ்தம்பித்து விட்டது அப்படின்னு தான் சொல்லணும். அது இயற்கையானதுதான். என போன பகுதியில நாம இறந்த ராமன் உயிர் பெற்ற அந்த அதிசயத்தை பத்தி பார்த்தோம். மரணத்தை வெல்லும் யோக சக்தி எப்படி உயிருமே மரணமுமே ஒரு நாணயத்தோட 2 பக்கங்கள் அப்படிங்கிற உண்மைய நமக்கு உணர்த்துச்சு. ஆமா, அதுவே ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு நாம பார்க்க போறது அதை விட பெரிய ஆச்சரியம். கண்டிப்பா. ஏன்னா இது பல நூற்றாண்டுகளாக, ஒருவேளை பல்லாயிரம் ஆண்டுகளாக மரணத்தையே வென்று இமயமலையோட ரகசிய பகுதிகளில் இன்னைக்கும் வாழ்ந்துட்டு இருக்கிற ஒரு மகானை பற்றியது. மனித குலத்தோட சாத்தியக்கூறுகளை பற்றிய நம்ம பார்வையையே இது தலைகீழாக புரட்டி போடக்கூடியது. சரி, இதை நம்ம கொஞ்சம் விரிவாவே பார்ப்போம். நம்ம பேச போகும் பாபாஜி என்பவர் யார்? அவர் புகழ்பெற்ற லாஹிரி மகாசேயரின் குரு. அவர் பத்ரிநாராயணுக்கு அருகில் வடக்கு இமயமலையோட செங்குத்தான பாறைகள்ல இன்றும் வாழ்ந்து வருகிறார் அப்படிங்கிற அடிப்படை தகவலோடு தான் இந்த மூலப்பதிவுகள் தொடங்குது. ஆமா, இந்த இடத்துல பாபாஜி ஒரு அவதாரம் அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கணும். அவதாரம் அப்படிங்கிற சமஸ்கிருத வார்த்தைக்கு அவ அப்படின்னா கீழே, த்ரி அப்படின்னா செல்லுதல் அப்படின்னு பொருள். ஓ, அதாவது தெய்வம் தேகத்தை தாங்கி கீழே இறங்கி வருதல் அப்படிங்கிற அர்த்தமா? மிக சரியாக சொன்னீங்க. மனித அறிவுக்கு அப்பாற்பட்ட ஒரு ஆன்மீக நட்சத்திரமாக அவர் இருக்கிறார் அப்படிங்கறத நம்ம மனசுல வச்சுக்கணும். ஆனா எனக்கு இப்ப வர முதல் லாஜிக்கலான சந்தேகம் என்னன்னா, ஒரு மனிதன் எப்படி பல நூற்றாண்டுகள் வாழ முடியும்? உடல் அப்படிங்கிறது மாமிசத்தாலும் எலும்பாலும் ஆனது இல்லையா? அது காலப்போக்கில் அழியக்கூடியது தானே. இது கேட்பதற்கு அறிவியலுக்கு முற்றிலும் அப்பாற்பட்ட ஒரு கற்பனை கதை போல தோணலையா? ஒரு சாதாரண மனிதனோட பார்வையில அப்படிதான் தோணும். இங்கதான் உபநிஷதங்கள் மனிதனோட ஆன்மீக பரிணாமத்தை எப்படி நுட்பமா விளக்குது அப்படிங்கறத நாம உற்று நோக்க வேண்டும். அதாவது முக்தி அடைந்த நிலையை பத்தி சொல்றீங்களா? ஆமா, ஒரு மனிதன் தன் விழிப்புணர்வுல முழுமை அடையும் போது அவன் ஜீவன் முக்தர் அப்படிங்கிற நிலையை அடைகிறான். அதாவது வாழும்போதே முக்தி அடைந்தவன். அதற்கும் அடுத்த கட்டமாக அவன் பராமுக்தர் அப்படிங்கிற நிலைக்கு முன்னேறுகிறான். பராமுக்தர் அப்படின்னா மரணத்தின் மீது ஆதிக்கம் செலுத்துபவரா? கரெக்ட். மரணத்தின் மீது, அதாவது தன் உடலோட அணுக்கள் மீதே முழு ஆதிக்கம் செலுத்துபவர். விதிகளுக்கு கட்டுப்பட்ட பௌதிக உடலுக்கு அவங்க திரும்புவது ரொம்ப ரொம்ப அரிது. ஓ, அப்போ ஒரு மாயையோட வலலையிலிருந்தும் பிறவி சுழற்சியிலிருந்தும் முழுசா தப்பிச்சிட்டார் அப்படிதானே? அவர் உடலோட அணுக்கள் அவரது கட்டுப்பாட்டில தான் இருக்குதா? கண்டிப்பா. ஒருவேளை அவங்க அப்படி பூமிக்கு திரும்புனா அவங்க தான் அவதார புருஷர்கள். அந்த உடல் நீங்க நினைக்கிற மாதிரி சாதாரண மாமிசத்தால் ஆனது கிடையாது. அது உலக நடப்பிற்கும் ஈர்ப்பு விசைக்கும் உட்பட்டதும் கிடையாது. இத நான் வாசிச்ச போதே என் மனசுல ஒரு விசித்திரமான ஒப்பீடு தோணுச்சு. ஒருவேளை பாபாஜியோட உடல் ஒரு முப்பரிமாண ஹாலோகிராம் மாதிரி செயல்படுதோ அப்படின்னு தோணுச்சு. ஒரு ஹாலோகிராம் மாதிரியா? ரொம்ப சுவாரஸ்யமான ஒப்பீடு தான் அது. ஆமா, ஏன்னா அவர் நடந்தா தரையில காலடி சுவடுகள் பதியாது, அவர் மீது ஒளியோ வெயிலோ விழுந்தால் நிழல் ஏற்படாது அப்படின்னு பதிவுகள்ல ரொம்ப ஆச்சரியமூட்டும் தகவல்கள் இருக்கு. ஒரு மனித உடல் எப்படி நிழல் இல்லாம இருக்க முடியும்? அவர் என்ன முழுமையா ஒளியால் செய்யப்பட்டவரா? இதுல ஆச்சரியப்பட வைக்கும் விஷயம் என்னன்னா, அவர் பிரபஞ்சத்தின் ஆதி மூலக்கூறுகளான ஒளியையும் ஆற்றலையும் தன் மனதின் மூலம் நேரடியாக கட்டுப்படுத்துறார். அப்போ அந்த ஹாலோகிராம் தியரி கிட்டத்தட்ட உண்மைதானா? ஆமா, நீங்க சொல்ற மாதிரி ஒரு ஹாலோகிராம் பார்ப்பதற்கு 100% திடப்பொருள் போலதான் தெரியும். ஆனா அதன் வழியே நீங்க கையை நுழைக்க முடியும், அது நிழல தராது. ஏன்னா அது பருப்பொருளால் ஆனது அல்ல, அது ஒளியால் ஆனது.
பாபாஜியோட உடலும் அப்படிதான். வாவ், அதாவது அவர் பிரபஞ்ச விதிகளோட சிஸ்டத்தை முழுசா ஹேக் செய்து விட்டார் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. சரியா சொன்னீங்க. பிறப்பு இறப்பு என்ற மாயையின் விதிகளிலிருந்து இந்த உடல் முழுமையா விடுதலை பெற்றுள்ளது என்பதற்கான வெளி அடையாளங்கள் தான் நிழல் விழாததும் காலடி பதியாததும். இது ரொம்பவே ஆழமான ஒரு விஷயம். இதை விளக்க உமர் கய்யாமின் ரூபாயாத் கவிதையே ஆசிரியர் இங்க சுட்டிக்காட்டுகிறார். என்றும் இனி தோன்றி தேடி தேடி திரியும் வெண்ணிலா எந்தனை இந்த நந்தமனத்தில் வீணே தேடுகிறது அப்படின்னு கையாம் பாடுகிறார். அதாவது முக்தி அடைந்த மனிதன் இயற்கையின் கட்டாய சுழற்சியான நந்தவனத்திற்கு திரும்ப வேண்டியதில்லை அப்படிங்கிற அர்த்தத்துல வருதா? பாரசீக கவிஞரான உமர் கய்யாமின் கவிதைய இமயமலையில் வாழும் ஒரு அமர யோகிக்கு ஒப்பிடுவது எனக்கு நிஜமாவே பெரிய ஆச்சரியமா இருந்துச்சு. இயேசு கிறிஸ்துவும் இதையே வேறு வார்த்தைகள்ல சொல்றாரு. நரிகளுக்கு குழிகளும் ஆகாயத்து பறவைகளுக்கு கூடுகளும் உண்டு, மனுஷகுமாரனுக்கோ தலை சாய்க்க இடமில்லை அப்படின்னு சொல்றார். முக்தி அடைந்த மகான்கள் பிரபஞ்சத்தின் எந்த ஒரு குறிப்பிட்ட இடத்திலோ காலத்திலோ சிறைப்பட்டவர்கள் கிடையாது. சரி, இப்போ அடுத்த கேள்விக்கு வருவோம். அவருடைய உடல் நிழல் தராத ஒரு ஒளி உடல் அப்படின்னு வச்சுப்போம். அவர் பிரபஞ்ச விதிகளுக்கு அப்பாற்பட்டவர். அப்படியென்றால் அவர் ஏன் பூமியில இப்போதும் தங்கியிருக்க வேண்டும்? அது ஒரு முக்கியமான கேள்விதான். அவர் நேரடியாக மக்கள் முன் தோன்றி தன் அற்புதங்களை காட்டி உலகை மாற்றலாமே. கிருஷ்ணன், ராமன், புத்தர் போல இவர் ஏன் வெளிப்படையா இல்லை? வரலாற்று புத்தகங்கள்ல இவரை பத்தி ஒரு சிறு குறிப்பு கூட இல்லையே. இது எனக்கு புரிஞ்சுக்க ரொம்பவே கடினமா இருக்கு. அதுக்கு காரணம் அவர் விளம்பரத்தை முற்றிலும் தவிர்ப்பவர் அப்படிங்கிறது தான். அவர் ஒரு மௌன வழிகாட்டி. வரலாற்று புத்தகங்கள்ல இருக்கிறவங்க எல்லாமே உலகை மாற்றியவர்கள் அப்படின்னு நாம நினைக்கிறோம். ஆனா அந்த வரலாற்று நாயகர்களுக்கு பின்னணியில் இருந்து ஆன்மீக ரீதியாக வழிகாட்டும் ஒரு மாஸ்டர் மைண்ட்னா அவர். ஓ, அதாவது அவர் நேரடியாக களத்துல இறங்காம களத்துல விளையாடும் வீரர்களுக்கு பயிற்சி அளிக்கும் ஒரு கோச் மாதிரி செயல்படுறார் அப்படின்னு சொல்றீங்களா? மிக சரியான ஒப்பீடு. சகாப்தங்களுக்கு ஏற்ற திட்டங்கள்ல குறுகிய கால விளம்பர வெளிச்சங்களுக்கு அங்கே இடமே இல்லை. சந்நியாச பரம்பரையை திருத்தியணைத்த மாபெரும் ஆதிசங்கரருக்கு காஷியில் கிரியாயோக தீட்சை அளித்ததும் புகழ்பெற்ற மகானான கபீருக்கு வழிகாட்டியதும் பாபாஜிதான் அப்படின்னு பதிவுகள் கூறுது. அட, இது நம்ம தமிழ் சித்தர் மரபோடு ஒப்பிட்டு பார்த்தா இன்னும் தெளிவா புரியுது. திருமூலரோ போகரோ எப்படி பல யுகங்கள் கடந்து காயக்கல்பம் பயின்று மரணமில்லா பெருவாழ்வு வாழ்ந்தார்களோ அதே சித்தாந்தம் தான் இது, இல்லையா? கண்டிப்பா. தமிழ் அவதாரமான அகத்தியர் எப்படி கிறிஸ்து சகாப்தத்திற்கு முன்னும் பின்னும் வாழ்ந்து இன்றும் சூக்ஷ்மமாக இருந்து மனிதகுலத்திற்கு வழிகாட்டுகிறாரோ அதே நிலையில தான் பாபாஜியும் இருக்கிறார். அது உண்மைதான். மரணமில்லா பெருவாழ்வு அப்படிங்கிறது நம்ம மரபுல ரொம்ப முக்கியமான தத்துவம். ஆனா மூலப்பதிவுகள்ல என்னை மிகவும் அதிர்ச்சிக்குள்ளாக்கிய ஒரு தகவல் இருக்கு. எந்த தகவலை சொல்றீங்க? பாபாஜி இயேசு கிறிஸ்துவுடனும் என்றும் தொடர்புள்ளவர், அவர்கள் இருவரும் இணைந்து மனிதக்குள்ள மீட்பிற்கான அதிர்வுகளை பூமிக்கு அனுப்பிய வண்ணம் உள்ளனர் அப்படின்னும் குறிப்பிட்டிருக்கு. ஒரு நிமிஷம் பொறுங்க, இயேசு கிறிஸ்துவுடனா? இது எப்படி சாத்தியம்? அந்த சந்தேகம் உங்களுக்கு வரது ரொம்பவே நியாயமானதுதான். காலத்தையும் இடத்தையும் ஒரு நேர்கோடாக பார்க்கும் நம்முடைய சாதாரண மூளைக்கு இது முரண்பாடாகவே தெரியும். ஆமா, வரலாற்று ரீதியாக பார்த்தால் இயேசு வாழ்ந்தது 2000 ஆண்டுகளுக்கு முன்பு. ஒரு மதச்சார்பற்ற வரலாற்று ஆய்வாளர்கிட்ட இதை கூறினா அவர் சிரித்து விடுவார் இல்லையா? இவங்க எப்படி தொடர்பு கொள்றாங்க? டெலிஃபோன்ல பேசுற மாதிரி பேசுவாங்களா? இது எனக்கு மிகவும் கற்பனையாக தோணுதே. இப்போ குவாண்டம் இயற்பியல்ல குவாண்டம் என்டாங்கிள்மெண்ட் அப்படிங்கிற ஒரு தத்துவம் இருக்கு. தூரம் காலம் என்ற எந்த தடையும் இல்லாமல் 2 துகள்கள் தகவல்களை பரிமாறிக்கொள்ள முடியும். அதேபோல முழுமையான முக்தி அடைந்த ஆதாரங்களுக்கு கால எல்லைகளோ பௌதிக தூரங்களோ கிடையாது. ஓ, அப்போ அவங்க சாதாரண மனிதர்களைப் போல பேசிக்கொள்வது கிடையாதா? ஆமாம், அவங்க தூய பார்வை மற்றும் எண்ண அதிர்வுகள் மூலமாகவே தொடர்பில் இருக்கிறார்கள். யுத்தங்கள், துவேஷங்கள் ஆகியவற்றிலிருந்து உலகை காக்க அவங்க ஒரு மாபெரும் ஆன்மீக வலைப்பின்னலாக செயல்படுறாங்க. அதாவது அவங்க ஒரு டெலிபதி மாதிரி உணர்வு நிலையில பிரபஞ்சத்தோட ஒரு உயர் அதிர்வெண்ணில் இணைந்து செயல்படுகிறார்கள் அப்படின்னு சொல்றீங்க. இது கொஞ்சம் லாஜிக்கா புரியுது. சரி, இவ்ளோ சக்தி வாய்ந்த இந்த மகான ஒரு சாதாரண மனிதன் நேரில் பார்த்துவிட முடியுமா? அதுதான் முடியாது. பாபாஜி தான் விரும்பும் பொழுது மட்டுமே மற்றவர்கள் அவரை காணவோ அல்லது அடையாளம் கண்டு கொள்ளவோ முடியும். அவர் ஒரு சிறிய குழுவோடு இமயமலையின் ரகசிய பகுதிகளில் இடம் விட்டு இடம் பயணம் செய்வார். அந்த பயணம் செய்யும் முறையை படிக்கும் பொழுது நான் வியந்து போனேன். சுவாமி கேவலானந்தர் பாபாஜியுடன் இமயமலையில தங்கியிருந்த அனுபவங்களை பகிர்ந்திருக்கார்.
திடீர்னு பாபாஜி கூடாரத்தையும் தண்டத்தையும் எடுத்துக்கொள் அப்படின்னு சொல்வாராம். அக்கணமே அந்த முழு குழுவும் வேற இடத்திற்கு சூட்சும பயணமாக சென்று விடுமா. அவர் உணவே தேவையில்லாதவர் என்றாலும் பக்தர்களுக்காக பழம், பால், நெய் கலந்த அன்னத்தை ஏற்பார் அப்படிங்கிறதையும் கேவலானந்தர் குறிப்பிட்டிருக்கார். ஆமா, ஆனா அங்க என்னை ஆச்சரியப்படுத்தியதை விட அதிகமாக குழப்பிய ஒரு சம்பவம் நடந்துச்சு. அத நாம கட்டாயம் விவாதிச்சே ஆகணும். அது அந்த அக்னிகுண்ட சம்பவம் தான். ஓ, அந்த நெருப்புக்குழி சம்பவம். அது ஒரு முக்கியமான கேள்வி எழுப்புகிறது. இத சற்றே கற்பனை செய்து பாருங்க. ஒரு குளிர்ச்சியான இரவு, சீடர்கள் எல்லோரும் சுடர் விட்டெறியும் அக்னிகுண்டத்தை சுற்றி உட்கார்ந்திருக்கிறார்கள். அமைதியான தியான சூழல். திடீரென்று பாபாஜி ஒரு பெரிய எரியும் கொள்ளிக்கட்டையை எடுத்து தன் அருகிலிருந்த ஒரு சீடனின் தோளில் ஓங்கி அடிக்கிறார். ஆமா, அத பார்த்த லாஹரி மகாசயராலேயே அதை தாங்கிக் கொள்ள முடியல. கரெக்ட். ஐயா, எவ்வளவு கொடூரம் அப்படின்னு அவர் பதறி போய் கத்துகிறார். எனக்கும் அதே கேள்விதான் வந்துச்சு. ஒரு கருணை வடிவான மகான் ஏன் ஒரு சீடனை நெருப்பால் சுட வேண்டும்? இது கர்மவினை எப்படி செயல்படுகிறது அப்படிங்கிறதையும் அதை ஒரு அவதாரம் எப்படி மாற்றி அமைக்கிறது அப்படிங்கிறதையும் நமக்கு விளக்குது. லாஹரி மகாசயர் பதறியதும் பாபாஜி சொல்றார், அவனுடைய முந்தைய கர்ம வினைப்படி உன் கண்ணெதிரிலேயே அவன் எரிந்து சாம்பலாகிப் போவதை நீ பார்க்க வேண்டுமா அப்படின்னு கேட்கிறார். எனக்கு இங்கேதான் பெரிய குழப்பம் வருது. கர்ம வினைனா என்ன? அது ஏதோ ஒரு வங்கியின் கணக்கு புத்தகம் போலவா செயல்படுது? அந்த சீடன் நெருப்பில் எரிந்து சாக வேண்டும் என்பது அவனது முன்வினை பயன் என்றால், அதை ஒரு சிறு சூடு வைப்பதன் மூலம் எப்படி கேன்சல் செய்ய முடியும்? புரியுது. இதை நாம ஒரு அண்டவியல் ஆற்றல் பரிமாற்றமாக புரிந்து கொள்ள வேண்டும். கர்மா என்பது வெறும் தண்டனை அல்ல, அது ஒரு வகையான ஈர்க்கப்பட்ட ஆற்றல். அந்த சீடன் தன் கடந்த கால செயல்களால் ஒரு குறிப்பிட்ட அளவிலான அழிவு ஆற்றலை தன்னை நோக்கி ஈர்த்திருக்கிறான். அந்த ஆற்றல் அவனை முழுமையாக அழிக்க காத்திருக்கிறது அப்படிங்கிறீங்களா? ஆமா, ஆனா ஒரு அவதாரம் தன் அளப்பரிய இறை சக்தியால் அந்த பெரும் அழிவு ஆற்றலை உள்வாங்கி அதை மிகச்சிறிய அளவாக குறைத்து ஒரு சிறு காயத்தின் மூலம் வெளியேற்றி விடுகிறார். ஷீடன் சாம்பலாகி போக வேண்டிய அவனது முற்பிறவி கர்மாவை இப்படித்தான் பாபாஜி தீர்த்து வைத்தார். வாவ்! இது உண்மையிலேயே சிந்திக்க வைக்கும் ஒரு விளக்கம். அதாவது பாபாஜி அந்த சீடனின் பெரும் வினையை தன் பொறுப்பில் எடுத்துக்கொண்டு அதை செயலிழக்க செய்துவிட்டார். வேதனை நிறைந்த மரணத்திலிருந்து உன்னை நான் இன்றிரவு விடுவித்து விட்டேன் அப்படின்னு அவர் கூறுவதன் ஆழம் இப்பதான் தெளிவா புரியுது. கர்ம வினையையே மாற்றி எழுதும் அந்த ஆற்றல் மலைக்க வைக்குது இல்லையா? இதே போன்ற இன்னொரு சம்பவம் தான் அந்த அந்நியன் மலையிலிருந்து கீழே குதித்த நிகழ்வு. ஓ, அந்த நிகழ்வு என்னை வெகுவாக உலுக்கியது. ஒரு மனிதன் மிகவும் கஷ்டப்பட்டு ஏறுவதற்கரிய அந்த செங்குத்தான பாறைக்கு வந்து தன்னை சீடனாக ஏற்கும்படி பாபாஜியிடம் மன்றாடுகிறான். ஆனா பாபாஜி எவ்வித உணர்ச்சியும் இல்லாமல் உன்னுடைய தற்போதைய வளர்ச்சி நிலையில் உன்னை ஏற்க முடியாது அப்படின்னு கூறிவிடுகிறார். அது சாதாரண மனித அறிவியலை கடந்த ஒரு செயல். அதனாலதான் அவர் அப்படி செஞ்சார். உடனே அந்த மனிதன் உங்களை அடையாவிட்டால் என் வாழ்ந்து பயனில்லை அப்படின்னு கூறி மலையிலிருந்து கீழே குதித்து விடுகிறான். அதை வாசிக்கும் போதே எனக்கு நெஞ்சடைத்து விட்டது. ஒரு சீடன் தற்கொலை செய்து கொள்ள எப்படி ஒரு மகான் அனுமதிக்கலாம்? நீங்க சொல்றது நியாயம்தான். ஆனா மரணம் என்ற மிகப்பெரிய மாயையின் மீதான பயத்தை அந்த சீடன் முழுமையாக விட்டுவிட்டானா என்பதற்கான இறுதி பரீட்சை தான் அது. பரீட்சையா? அதுக்கு போய் உயிரை விடணுமா? அவன் கீழே குதித்த பின் பாபாஜி தன் சீடர்களிடம் அந்த உருக்குலைந்த உடலை கொண்டு வர சொல்றார். தன் கையை அந்த இறந்த மனிதன் மீது வைத்தவுடன் அவன் கண்களை திறந்து சர்வ வல்லமை பெற்ற தன் குருவின் கால்களில் விழுகிறான். அட, இது நிஜமாவே நம்ப முடியாத ஒரு விஷயம். பாபாஜி அவனிடம், நீ கடுமையான பரீட்சையில் தேறிவிட்டாய், இனி மரணம் உன்னை மறுபடியும் தீண்டாது அப்படின்னு கூறி அவனை தன் சீடனாக எடுத்துக்கொள்கிறார். அதாவது உடல் அழிந்தாலும் ஆன்மா அழியாது என்ற உண்மையை அவனுக்கு செய்முறையாகவே கற்பித்து விட்டார். இது நம்ப முடியாத அளவுக்கு தீவிரமான ஒரு ஆன்மீக பயிற்சி. கண்டிப்பா. இதற்கெல்லாம் உச்சமாக பாபாஜியின் சீடரான ராம்கோபால் மஜும்தாருக்கு ஏற்பட்ட அந்த விசித்திரமான நள்ளிரவு அனுபவத்தை பத்தி நாம பேசியே ஆக வேண்டும். ஆமா ஆமா, அது ஏதோ ஹாலிவுட் சினிமா காட்சி போல இருந்துச்சு. லாகரி மகாசேயரை தரிசிக்க ராம்கோபால் காசிக்கு வந்திருந்த போது நள்ளிரவில் தசாஸ்வமேத படித்துறைக்கு செல்லும்படி பணிக்கப்படுகிறார். அவர் அங்கே போறாரு. நிலவொளியும் விண்மீன்களும் பிரகாசமா இருக்குது. அங்கேதான் அந்த பெரிய கற்பாறை தானாக விலகி பூமிக்கடியிலிருந்து ஒரு குகை தோன்றுது இல்லையா?
கரெக்ட். அதிலிருந்து ஒரு மென்மையான ஒளிவட்டத்தோடு ஒரு இளம் பெண் காற்றில் மிதந்து மேலே எழும்புகிறார். அவர்தான் மாதாஜி, பாபாஜியின் சகோதரி. அவரும் பல நூற்றாண்டுகளாக உடலோடு வாழ்ந்து வருபவர் அப்படின்னு படிச்சப்போ மெய் சிலிர்த்திடுச்சு. அதன்பின் கங்கை நதியிலிருந்து ஒரு பெரும் ஒளியுடன் பாபாஜியும் அங்கு வருகிறார். அவர் வந்ததும் லாகிரி மகாஷேரும் அங்கு சூட்ச்மமாக தோன்றுகிறார். அவங்க அங்கு கூடியதற்கான காரணம் மிகவும் முக்கியமானது. என்ன காரணம்னா, பாபாஜி தன் ஸ்தூல உடலை, அதாவது பௌதிக உடலை விட்டுவிட முடிவு செய்திருக்கிறார். அந்த முடிவை அறிவிக்கவே அவர் அங்கு வந்துள்ளார். அவர் தன் தங்கையிடம், அருள் பெற்ற சகோதரியே, நான் என் உருவத்தை துறந்து எல்லையற்ற சாகரத்தில் மூழ்கிவிட உத்தேசித்துள்ளேன் அப்படின்னு கூறுகிறார். இந்த இடத்துல மாதாஜி சொல்லும் தத்துவவாதம் ரொம்ப ரொம்ப ஆழமானது. இதை நாம் ஒரு பரந்த கண்ணோட்டத்துல பார்க்கணும். எனக்கு அந்த வாதம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இது பிரபஞ்சத்தின் ஆகப்பெரிய உயர்ந்த தத்துவ விவாதம் என்றாலும், எனக்கு என்னமோ நம் வீடுகள்ல சாதாரணமா நடக்கும் அண்ணன் தங்கை விவாதம் போலவே தோணுச்சு. அப்படி நடக்கிறதுல எந்த தவறும் இல்ல. ஆனா மாதாஜியின் அந்த சாதுரியமான வாதம் அத்வைத வேதாந்தத்தின் உச்சக்கட்ட புரிதல். மாதாஜி என்ன கேட்டார் அப்படிங்கறத சற்று கவனிங்க. மாதாஜி மிகவும் சாதுரியமாக, உங்கள் ஆத்ம சாகரத்தில் நீங்கள் கண்ணுக்கு புலப்படும் அலையாக இருந்தால் என்ன, புலப்படாத அலையாக இருந்தால் என்ன, இரண்டுக்கும் வேறுபாடு யாது அப்படின்னு கேக்குறாரு. அதற்கு பாபாஜி, இரண்டுக்கும் எந்த வேறுபாடும் இல்லை அப்படின்னு சொல்றார். உடனே மாதாஜி மடக்குகிறார். அதில் எந்தவித வேறுபாடும் இல்லையெனில் தயவு செய்து தங்கள் உருவத்தை என்றுமே துறக்க வேண்டாம் அப்படின்னு சொல்றார். இதான் எனக்கு ரொம்ப பிடிச்சது. எல்லாமே ஒன்றுதான் என்றால் ஏன் உடலை மட்டும் தூக்கி எறிய வேண்டும் அப்படின்னு கேட்பது எவ்வளவு பெரிய லாஜிக். உடல் வேறு ஆத்மா வேறு அல்ல அப்படிங்கறத எப்படி அழகா சொல்றாங்க. ஆமா, முழுமையாக இறைவனை உணர்ந்தவர்களுக்கு இந்த உடல் மாயையின் வெளிப்பாடு அல்ல. ஆத்மா புனிதம், உடல் பாவம் என்ற பிரிவினை அங்கே இல்லை. உடலும் இறைவனின் விருப்பத்தை நிறைவேற்றும் ஒரு தூய கருவிதான். அதைத்தான் மாதாஜி சுட்டிக்காட்டுகிறார். நீங்க எல்லையற்ற இறைத்தன்மையோடு கலந்து விட்டீர்கள், நீங்கள் எங்கும் நிறைந்திருக்கிறீர்கள். அப்படி இருக்கும்போது இந்த உடல் மட்டும் உங்களுக்கு சுமையாக தெரிவது ஏன் அப்படிங்கிறது தான் அந்த வாதத்தோட அடிப்படை இல்லையா? மிக சரி. மாதாஜியின் இந்த வாதத்தை ஏற்றுக்கொண்ட பாபாஜி, அப்படி ஆகட்டும், நான் என் ஸ்தூல உடலை இனி என்றுமே விடமாட்டேன் அப்படின்னு கம்பீரமாக வாக்குறுதி அளிக்கிறார். இந்த உலக காலச்சுழற்சி முடியும் வரை மனித குலத்திற்காக பாபாஜி தன் ஸ்தூல உடலோடு இருக்க முடிவெடுத்ததை இது விளக்குது. சரி, நாம இந்த தேடலின் இறுதிப் பகுதிக்கு வந்துவிட்டோம். எனக்கு இப்போ ஒரு கேள்வி எழுகிறது. எனவே இதெல்லாம் நமக்கு உணர்த்துவது என்ன? இவ்ளோ நேரம் நாம பேசி இந்த ஆச்சரியமூட்டும் சம்பவங்கள் எல்லாம் இதை இப்போது கேட்டுக்கொண்டிருக்கும் ஒரு சாதாரண மனிதனுக்கு என்ன சொல்ல வருது? இந்த மூலப்பதிவுகளை படிக்கும்போது நாம புரிஞ்சுக்க வேண்டியது என்னவென்றால், பாபாஜி என்பவர் ஒரு தனிநபர் அல்ல. அவர் மனித பரிணாம வளர்ச்சியின் சாத்தியக்கூறுகளை நமக்கு நினைவூட்டும் ஒரு கலங்கர விளக்கமாக இன்றும் இருக்கிறார். அதாவது, ஒரு மனித உடலால் எந்த அளவுக்கு பிரபஞ்ச ஆற்றலை உள்வாங்க முடியும் என்பதற்கு அவர் ஒரு வாழும் சாட்சி. கண்டிப்பா. நாம நம்மளை மிகவும் அற்பமானவர்களாக நினைத்து கொண்டிருக்கிறோம். ஆனா நமக்குள்ளும் எல்லையற்ற ஆற்றல் பொதிந்துள்ளது அப்படிங்கிற உண்மையை இது உணர்த்துது. நீங்க சொல்றது 100% சரி. இந்த தகவல்கள் உங்க பார்வையை எப்படி மாத்துது அப்படின்னு நீங்க யோசிச்சு பாருங்க. எல்லையற்ற ஆற்றல் மனித உடலுக்குள்ளேயே பொதிந்துள்ளது என்ற உண்மை நமது அன்றாட சாதாரண வாழ்க்கையின் மீதான பார்வையை எவ்வளவு ஆழமாக புரட்டி போடுகிறது. மனிதன் தன் பயங்களிலிருந்து விழித்தெழ இது ஒரு பெரிய திறவுகோள்தான். ஒரு புதிய சிந்தனையை விட்டுச் செல்ல விரும்புகிறேன். காலம், இடம், பிறப்பு, இறப்பு எல்லாமே மாயையின் பொய் தோற்றங்கள் அப்படின்னு கூறப்படுகிறது. அப்படியானால் நாம் ஒவ்வொரு நாளும் எதிர்கொள்ளும் போராட்டங்களும் வெற்றிகளும் சிறு சிறு பயங்களும் இந்த மாபெரும் பிரபஞ்ச நாடகத்தில் என்னவாக இருக்கும்? அந்த மாபெரும் அளவுகோல் உண்மையிலேயே உடைந்துவிட்டால் ஒரு எல்லையற்ற பிரபஞ்ச பார்வையில் உங்களின் இன்றைய நாள் எப்படி இருக்கும்? உங்களை நீங்களே கேட்டுக்கொள்ளுங்கள். மிகவும் ஆழமான ஒரு இறுதிப் பார்வை. உங்களுடைய நேரத்திற்கு மிக்க நன்றி. இந்த ஆழமான அறிவார்ந்த தேடல் உங்க சிந்தனையில ஒரு புதிய வெளிச்சத்தை கொடுத்திருக்கோம் அப்படின்னு நம்புறோம். மீண்டும் அடுத்த தேடலில் சந்திப்போம்.